ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஸ்கோர் 4 கேம் ஈஸியாக வீட்டிலேயே செஞ்சு எப்படி விளையாடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு இன்விடேஷன் கார்டு எடுத்திருக்கேன். உள்ளே மட்டும் அது பிளைனாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. டிசைனாக இருக்கிறத நம்ம மடித்து உள்ளே வர்ற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போது இந்த வெளியில் பிளைனாக இருக்கிற இடத்துல நம்ம வந்து சர்க்கிள் வரையணும். அதுக்கு வந்து நான் 2 ரூபீஸ் காயின் எடுத்துக்கிறேன். நான் எடுத்துக்கிட்ட இன்விடேஷன் கார்டுக்கு இந்த காயின் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எந்த மாதிரி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உள்ள சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கோங்க. கீழே கூட 7 வரிசை, மேலே கூட 7 வரிசை வர்ற மாதிரி சர்க்கிள் வந்து ஃபஸ்ட்டு பென்சில் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு வரைஞ்சிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லுமே வரைஞ்சிட்டேன். நான் எடுத்திருக்க அட்டைக்கு அந்த சர்க்கிள் வந்து கேப் விடாமல் வரைஞ்சா தான் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் பெரிய சைஸில் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கேப் விட்டு கூட வரையலாம். இப்போ அடுத்து இது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும். இதை வந்து அந்த பின்னாடி இருக்க அட்டையோடு நம்ம சேர்த்து வச்சு ஒட்டணும். ஒட்டுறதுக்கு முன்னாடி இதோட சென்டரில் வந்து நம்ம பேப்பரை மடக்கி வச்சு ஒட்டணும். அப்போ தான் அந்த காயின் போடும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ, அதனால இந்த இன்விடேஷன் கார்ட்லேயே உள்ளே வந்து எழுதின பேப்பர் இருக்கும்ல, அத வந்து சின்ன பீஸா கட் பண்ணி, அத வந்து நான் பாதியா மடக்கி, கொஞ்சம் திக்னஸ் அந்த இடத்துல கிடைக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். இந்த இடத்துல நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி இத ஒட்டிட்டு, அதுக்கப்புறமா நம்ம அந்த கட் பண்ணி விட்டுருக்க ஒவ்வொன்னையும் ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நடுவுலயும் நம்ம பேப்பர மடக்கி, மடக்கி ஒரே மாதிரி எல்லாத்துலயும் இருக்கிற மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். இப்ப பாருங்க, நான் எல்லாத்துலயுமே அந்த பேப்பர நடுவுல மடக்கி வச்சு ஒட்டிட்டேன். அடுத்து வந்து நம்ம இத கலர் பண்ண போறோம். ஸோ, இதுக்கு வந்து நான் மார்க்கர் யூஸ் பண்ணியே அந்த கட் பண்ணி விட்ட இடத்த தவிர மத்த எல்லா இடத்துலயும் கலர் பண்ணிக்கிறேன். ஸோ, நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச கலர்ல கலர் பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ளூ கலர்ல பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து நம்ம காயின்ஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம அந்த சர்க்கிள கட் பண்ணும்போது, அதையே நீட்டா கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, காயின்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா திருப்பியும் 2 ரூபீஸ் காயின் வச்சு இன்விடேஷன் கார்ட்ல பிளெயினா இருக்கிறதுல வரைஞ்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல வந்து நம்ம 2 கலர்ல ரெடி பண்ணணும். ஸோ, அதனால நான் ஒரு இதுக்கு ரெட் கலர்ல கலர் பண்ணிக்கிறேன். இன்னொரு இதுக்கு கிரீன் கலர்ல கலர் பண்ணிக்கிறேன். ஸோ, நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர்ல 2 கலர்ல இதுல வந்து கலர் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, நான் 2 கலர்லயுமே காயின்ஸ் ரெடி பண்ணிட்டேன். ஒரு கலர்ல வந்து 24, இன்னொரு கலர்ல 25 ரெடி பண்ணியிருக்கேன். இந்த காயின்ஸ் எல்லாத்தையும் நம்ம மேலேருந்து கீழ வர்ற மாதிரி இந்த மாதிரி போட்டும் விளையாடலாம். அல்லது கரெக்ட்டா எந்த இடத்துல வைக்கணும்னு நெனைக்கிறோமோ, ஸ்ட்ரைட்டா அந்த இடத்துல நம்ம வைக்கிற மாதிரி இத வந்து விளையாடலாம். ஆனா, இதுல வந்து நம்ம காயின ஸ்ட்ரைட்டா வச்சு விளையாடும்போது, ஒரே டைரக்ஷன்லேருந்து வச்சுட்டு போணும். ஏன்னா, நம்ம மேல கூடி போடும்போது, கீழ ஆல்ரெடி அந்த இடத்துல காயின் இருந்தா தான், நம்ம அடுத்த காயின் போட முடியும். ஸோ, கேப் விட்டு வச்சிடக்கூடாது. ஸோ, கவனமா ஒரே டைரக்ஷன்லேருந்து நம்ம விளையாடணும். இப்போ வந்து இந்த கேம் நம்ம எப்படி விளையாடுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். 2 பிளேயருக்குரிய காயின்ஸையும் 2 பக்கமா வச்சுக்கலாம். இதில வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ராக், பேப்பர், சிசர் இந்த மாதிரி கேம் விளையாண்டு யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்து நம்ம இதில வந்து காயின் செட் பண்ணிட்டே இருக்கணும். 4 காயின்ஸ் வந்து நம்ம ஒண்ணு போல சேர்க்கணும். வெர்டிகலா அல்லது ஹரிசாண்டலா அல்லது டயகனலா சேர்க்கணும். அதே நேரத்தில நம்மளோட ஆப்போசிட் பிளேயர் 4 காயின்ஸ் சேர்த்துறாம நம்ம தடுக்கவும் செய்யணும். இப்ப பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ரெட் காயின் வந்து 3 காயின் வச்சதுக்கப்புறமா, கிரீன் காயின் வந்து அந்த இடத்துல மேல 1 வச்சிருக்கு. அப்படி வைக்கல அப்படின்னா 4வது ரெட் காயின் வச்சு ஜெயிச்சுருவாங்க. ஸோ, அதனால ஆப்போசிட் பிளேயர் வந்து 4 காயின் சேர்த்துறாம நம்ம தடுக்கவும் செய்யணும். இப்ப பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, ரெட் கலர் காயின் வந்து 4 காயின்ஸ் வர மாதிரி சேர்த்தாச்சு. ஸோ, அவங்க தான் வின்னர். யாரு ஃபர்ஸ்ட்டு சேர்க்குறாங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ, இந்த மாதிரி இந்த கேம ஈஸியா இன்விடேஷன் கார்ட்லயே செஞ்சு விளையாடலாம். ஸோ, இந்த மாதிரி உங்க வீட்ல இருக்க குழந்தைங்களுக்கு கேம் செஞ்சு குடுங்க. கண்டிப்பா ஹேப்பியா விளையாடுவாங்க. ஸோ, இந்த கேம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.